Hello and welcome back to Around the World of Cricket. Around the World of Cricket நிறைய விஷயம் நடக்குது. இன்னைக்கு என்னோட வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ராஜாமணி நடந்து வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் என்ன பற்றி பேச போகிறேன்னு. இந்தியா இங்கிலாந்து இப்போ ஒரு டெஸ்ட் ஆடணும் இங்கிலாண்டில். அப்புறம் T20s நடந்துட்டு இருக்கு. T20s 2 மேட்ச் இந்தியா பயங்கரமாக விளையாடிருக்காங்க. இது 3வது மேட்ச் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பேஸ் பால் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர மார்க்கெட்டிங் நடக்குது. அதை பற்றி பேச போகிறேன். அதே மாதிரி ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட் சீரிஸ் இந்தியா தரப்புலேருந்து. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம 4th இருக்கோம். ஆஸ்திரேலியாவோட சீரிஸ் ரொம்ப குரூஷலாக வந்து அமையறதுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 22 ஓவரில் ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் டெஸ்ட் ரொம்ப நல்லா விளையாட்டுருக்காங்க. அதை பற்றிலாம் கவர் பண்ண போகிறேன். ஸ்டேட் 28.58 km/h. சொல்லுங்கள். 28.58 km/h. அதுக்கு முன்னாடி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி செம்ம ஸ்பீடு. இந்த மாதிரி தான் பிரெண்டன் மெக்கலம் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீமை மோட்டிவேட் பண்ணி பயங்கரமாக அடிக்க வச்சு என்ன இவர் எப்படி மோட்டிவேட் பண்ணுறாரோ அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படி ராஜ் பாலோ இங்கிலாந்துக்கு அந்த மாதிரி பேஸ் பால் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. பட் இன்றைக்கே வந்து பிரெண்டன் மெக்கலம் வெளில வந்து சொல்லியிருக்காரு, நான் எதுவும் பேஸ் பால்னால் சொல்லுங்க, எல்லாரையும் பாசிட்டிவாக வர சொன்னேன், அதுக்கு தான் எல்லோரும் பேஸ் பால்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் இருக்குது இந்த சீரீஸை பற்றி. இந்தியா வந்து நம்ம 2021 போனோம் அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு. அதில் வந்து இங்கிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் போட்டாங்க 2-3 தடவை. பட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்ல பிளாஸ்டிக் பேட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே சீமிங் கண்டிஷன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ போலிங் போட்டாங்க. பட் அதே வந்து ஓவலில் போனபோது பேட்டிங் ஆனாங்க. கண்டிஷன்ஸை பார்த்து பேட்டிங்காக போலிங்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் இந்த ரெனைசான்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிரிக்கெட், அதான் வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க, பயங்கரமாக ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். ஒப்பீனியன்லாம் கிடையாது, ஃபீலிங். ஏன்னா கவுண்டி கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணுறேன். கவுண்டி கிரிக்கெட்லேயும் வந்து லாஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நிறைய முடியவே இல்லை, அவுட் ரைட் கேம்ஸ் வரல. அதை தவிர இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா டாஸ் வின் பண்ணி இந்த மேட்ச் போலிங் போட்டாங்க. அவங்க போலிங் போட்டதுக்கு காரணம் வந்து விக்கெட் கண்டிஷன்ஸோ எதுவும் கிடையாது. நியூசிலாண்டோட கூட அவங்க போலிங் தான் போட்டாங்க. ஒரு தடவை டாஸ் ஜெயிச்சாங்க, போலிங் போட்டு ஃபைனல் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. பிச்சோட கலர் இந்த மேட்சும் சரி நியூசிலாண்டோடலாம் சரி டார்க்கிஷாக ஸ்டார்ட் ஆச்சு. பிச்சு ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிச்சில் வந்து மாய்ஸ்சர் இருக்குது, டேம்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, மாய்ஸ்சர் டேம்பாக இருந்தால் நிறைய அலையணுமே, பால் ஆடுறது கஷ்டமே அப்படின்னு உங்களுக்குலாம் தோணலாம். பட் அதோட கான்ட்ரரி ஒப்பீனியன் என்ன அப்படின்னா விக்கெட் கொஞ்சம் டேம்பாகவும் மாய்ஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் அலையும், பட் டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்லோயிஷாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மேட்ச்சே பர்மிங்கமில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சே 4th டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பால் வெள்ளையாயிடுச்சு விக்கெட்டு. 5th டே வந்து பால் காய்ச்சி பாயசம் பண்ண கலருக்கு வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விக்கெட் ட்ரை அவுட் ஆகி ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்லேயே நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு காங்கிரீட்டோ மொசைக்கோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் டென்னிஸ் பால் போடுங்க, மொட்டை டென்னிஸ் பாலை. அது என்ன ஆகும், ஸ்கிட் ஆகி போகும் அந்த தண்ணியிலேருந்து. அப்படியே அந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக தொடச்சிட்டு, அதாவது தண்ணி கொஞ்சம் இருக்கணும், தண்ணியை நல்லா தொடச்சிட்டு ஒரு மாதிரி அந்த ஈரம் மட்டும் இருக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் அப்படியே போடுவோம்ல, மாப் போடுவோம்ல, அந்த மாதிரி வச்சுட்டு பாலை போட்டு பாருங்கள், அப்படியே நல்லா வழுக்கின்னு பேட்டுக்கு வரும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ அது ட்ரை ஆகி முடிச்சு அப்படியே திருப்பி வெள்ளை கலருக்கு வந்து கிராஸ் எல்லாம் போய் பிஞ்சி வந்தால் தான் பால் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபேக்ட் விக்கெட் டிட்டீரியேட் ஆகிறதில்ல, நம்ம அதில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டில் பேஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் படி டாஸ் ஜெயிச்சு போலிங் போடுறது தான் அவங்களோட ஃபார்முலாவாக இருக்கும். ஹோம் கண்டிஷன்ஸ் அவே கண்டிஷன்ஸோட சேலஞ்ச் இது. ஹோம் கண்டிஷன்ஸில் ஹோம் டீம்ஸுக்கு பெட்டராக கண்டிஷன்ஸ் தெரியுங்கிறதுக்கு எட்டனதர் எடுத்துக்காட்டு. இப்படியே ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு 1 or 2 இயர்ஸில் அவே கோயிங் டீம்ஸ் சரிடா இங்கிலாந்து இப்படி தான் பண்ணுறாங்க, நம்மளும் போலிங் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ அப்படிங்கிற மாதிரி பச்சை விக்கெட்டை போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரீடிங் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் பிளே. இதான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதில் கேட்டிருந்தீங்க, ஜடேஜா இன்டு த ஃபுட் ஹோல்ஸ் போட்டார் டெஸ்ட் மேட்ச்சில் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நேத்தன் லைன் இன்டு த ஃபுட் ஹோல்ஸ் போடுறாரு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஸ்ரீலங்காவில். ஸ்வெப்சன் இன்டு த ரஃப் போடுறாரு. ஷேன் வான் நிறைய முன்னாடி போட்டிருக்காரு. வேறு யார், ஆஷ்லி ஜைல்ஸ் இங்கிலாந்துக்கு போட்டிருக்காரு. ஜடேஜா ஆஃப் லேட் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் எடுத்துன்னு வர. ஸ்பின்னர்ஸ் எப்படி கேம்குள்ளே வர முடியும், டெஸ்ட் மேட்ச்க்குள்ளே இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கேம்குள்ளே எப்படி வர முடியும், ஃபுட் மார்க்ஸ் எப்படி, நெகட்டிவ் லைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். டிஷர்ட் மாற்றிட்டேன்னு பார்க்காதீங்க, ட்ரைனிங் முடித்தேன். ராஜாமணி பயங்கரமாக ஓட விட்டார். அப்படியே கண்டினியூஷனுக்காக இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன டெமோ அப்படின்னு கூட சொல்லலாம், இன்றைக்கி ஒரு டெமோன்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கிரிக்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா பேர்ஸ்டோட ரெசர்ஜன்ஸ், பேஸ் பால் கீழே அவர் வந்து அந்த ஃபார்மு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஆக்சுவலாக வந்து என்ன தான் அவர் வந்து பேஸ் பால்னு சொன்னால் கூட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 370 சேஸு அப்படிங்கிற போது திடீர்னு 109 for 3 வந்தார். பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸ்டில் ரெஸ்பெக்டட் த குட் பால்ஸ் அண்ட் தென் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஷாட்ஸ் தான் ஆடினார். 1-2 வாஃப்ட்ஸ் ஆனாலும் இருந்தாலும் நல்லா ஆடினார். அந்த ஃபார்மை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணார். எப்போவுமே வந்து சொல்லுவாங்க என் கோச்சஸ்லாம் சின்ன வயசில், நல்ல ஃபார்மில் இருக்கும்போது மட்டும் நக்கலாக ஆடக்கூடாது அப்படின்வாங்க. அந்த நக்கலாக ஆடலை சூப்பராக யூஸ் பண்ணார். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஏன் டெமோ அப்படின்னு சொல்கிறேன்னா,
பல பேரால் புரிஞ்சிக்க முடியாது. நான் சில சமயம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்புறம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு, ஏன்னா டேர்ம்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் கேட்டு அவர் அப்படி தான்ப்பா ஏதாவது ஓவராக இன்டெலிஜென்ட்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீ வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய பேர் நம்ம யூடியூப் செக்ஷனில் கூட போட்டுருந்தாங்க, ஆனால் இந்த இது ஏன்னா அவுட் சைட் லெக் ஸ்டம் பால் பிச் ஆகி வந்தால் அவுட்டு கன்சிடர் பண்ணுறதில்ல, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், விக்கெட்ஸ் டிட்டீரியேட் ஆகல. அதாவது வந்து உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாமே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் இங்கே க்ரீனாக இருக்குது இந்த சர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் பிச்சில். இந்த அளவுக்கு க்ரீனாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற புல்லை கையில் எடுத்துகிட்டு, நம்ம ஊரில் வயலில் அதை எடுத்துகிட்டு அப்படியே சும்மா வெயிலில் வச்சுருங்க. தண்ணி ஊற்றி பராமரிக்காமல் அப்படியே வெயிலில் வச்சுருங்க. அது அப்படியே மெல்லமாக காயும். ஒரு நாள்லலாம் காயாது, ஒரு நாளில் வாடி போகும். 2-3 நாள் கழிச்சு அப்படியே ஃபுல்லாக காஞ்சி வற்றி போயிடும். அப்படியே அந்த ஸ்ட்ரா மாதிரி ஆகிடும். அந்த ஸ்ட்ரா மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் ஸ்பைக் மார்க்ஸ் படும். அந்த ஸ்பைக்ஸ் மார்க் அப்படி தேய அதுலேருந்து ஃபுட் மார்க்ஸ் ஓப்பன் ஆகும். இந்தியன் சர்ஃபேசஸில் பார்த்தோம்னா பெரும்பாலும் நிறைய ஹீட் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து நமக்கு நிறைய ட்ரை ஹீட், அதனால தான் விக்கெட்ஸு கிராக் ஆகும். இங்கிலாண்ட்லேயும் ட்ரை ஹீட். அந்த விக்கெட் வந்து அந்த ட்ரை ஃபேஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீட்டு பட்டு அப்படி ஆகும். இந்தியாவில் வந்து அந்த மாய்ஸ்சர் அந்த அளவுக்கு தக்க வச்சுக்காது. ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சாயில். ஸோ ஸ்பின்னர் எப்படிடா பிளேயில் வருவாங்க? இங்கிலாந்து வந்து 10 மில்லிமீட்டர் கிராஸ் விட்டுருந்தாங்க. நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தா, இன்ஃபேக்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சேனா கண்ட்ரியில் 4வது சேஸு, சேப்பங்கிழங்கு கண்ட்ரிலே 5வது சேஸு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி அப்படியே பார்த்த மீமெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா நம்ம போகும்போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் டீம்ஸ் போகிறாங்க, ஏஷியன் டீம்ஸ் போகிறாங்க. ஏஷியன் டீம்ஸ்னு சொல்ல முடியாது, லார்ஜ்லி இந்தியன் டீம்ஸ். நான் பார்த்தா 10 வருஷத்தில் ஹோம் கண்டிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுனா எப்படி, ஸ்பின்னரை நெகேட் பண்ணிவிடுவாங்க. நம்ம போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கு கொஞ்சம் லைவ் கிராஸ் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் இனிஷியலாக அலையும், அப்புறம் ஸ்ட்ராவாகும், அதுக்கப்புறம் அது திரும்புறதுக்கு 8வது நாள் ஆகும். ஸோ ஜென்ரலாக ஸ்பின்னரை பிளேலேருந்து எடுப்பாங்க. இனிஷியலாக மாய்ஸ்சர் சில சமயம் திரும்பலாம், இல்லாட்டி மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா கேட்டுக்காங்க, ஷேன் வான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரும் சொல்கிறோம். அவர் 709 விக்கெட்டில் கிட்டத்தட்ட பிளைண்ட் ஸ்பாட், பாப்பா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. எதிராக பிளைண்ட் ஸ்பாட், ரைட் ஹேண்டர் இப்படி நிற்கிறாரு. இது என்னோட லெக் ஸ்டம்ப்பு. இந்த மார்க்குக்காக அதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன், கோனை தள்ளி விடுறேன். என்னோட லெஃப்ட் ஐ இருக்குல்ல, இதை தாண்டி இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட். ஏன்னா கிரிக்கெட் வந்து ஒரு சைட் ஆன் கேம். ஓகே, என்னடா சைட் ஆன் அப்படின்றீங்க, யாருமே இப்படி நின்று விளாட மாட்டாங்க. ஸோ இப்படி நின்று தான் போலரை ஃப்ரண்ட் அப் பண்ணுவாங்க. ஏன் இப்படி நிற்க மாட்டாங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த கண்ணிலேருந்து பிக்கப் பண்ணுறதா இந்த கண்ணிலேருந்து பிக்கப் பண்ணுறதான்னு தெரியாது, பொக்குன்னு அவுட் ஆகிடுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல ஷேப்பில் இருந்தால் அழகாக இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணி பேட்டிங் ஆனால் அதான் ஈஸியர் வே ஆஃப் பேட்டிங் ஆல்சோ. ஸ்பின்னும் சரி, ஒரு வேளை பால் ஸ்விங் ஆச்சு சீம் ஆகுது அப்படின்னா இந்த பொசிஷனில் இருந்தால் அப்படி பிச்சை வெளில போச்சா வாங்கிக்க அப்படி பாலை விடலாம். அப்படியே உள்ளே வந்துச்சுன்னா பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இன்சைட் எட்ஜில் பட்டு போகும். ஸ்பின் ஆகிறதும் சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு ஏன் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி இன்னும் நான் ஃப்ரண்ட் அப் பண்ணுறேன், ஒரு பேட்ஸ்மேனாக நான் கமிட் பண்ணுறேன். இந்த பார்ப்பா, நான் ரைட் ஹேண்டரு இப்போ நிற்கிறேன், இது என்னோட பிளைண்ட் ஸ்பாட்டு. இதை தாண்டி இங்கே போட்டேன்னா நான் ஆடுவேன், ஷாட் அடிப்பேன், ஆனால் கேரண்டி கிடையாது. ஏன்னா நான் அதை பார்த்துட்டு அப்படி போயிட்டு ஆட முடியும். என்னோட கண்ணிலேருந்து ஃப்ரண்ட்டில் பிக்கப் ஆக கிளியராக இல்லை விஷன். ஸோ இட்ஸ் கால்ட் அ பிளைண்ட் ஸ்பாட். அதனால தான் ரூல்ஸ் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாரு அது பிளைண்ட் ஸ்பாட்டு, அங்கே ஈஸியாக நம்ம வீட்டுக்கிட்டலாம் கிரிக்கெட் ஆடுவோம்ல, அப்படியே உருட்டி அழுணி அடிச்சு காலில் அடிச்சிருவோம், ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் அவுட் ஆகி அனுப்பிச்சிடுவோம் பேட்ஸ்மேனெல்லாம். ஸோ போலர்ஸும் அதை பண்ணலாம். நான் ஷேன் வான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் போலர்ஸ், அதாவது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் 6 feet and above, 6'4", 6'5", கிளென் மெக்ரா, ஜேசன் கில்லஸ்பி, பிரெட் லீ, மைக்கேல் காஸ்பரோவிச், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட் ஆர்ம் ஓவர் அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேன் வான் அந்த எண்ட்லேருந்து போடுறாரு. இந்த பார்ப்பா, இந்த பக்கம் காட்டுப்பா, இந்த பக்கத்தில் கிளென் மெக்ரா போடுவார், கில்லஸ்பி போடுவார், பிரெட் லீ போடுவார். ஸோ என்ன ஆகும், இங்கேருந்து அவங்க ஃபினிஷ் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி. ஒரு வேளை ஒருத்தர் வந்து 6 feet, அதாவது சும்மா மார்க் பண்ணுறாரு, இது பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு மேலே இங்கே வரும். ஷேன் வானுக்கு இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழின்னு வரும். ஏன் வரும் அப்படின்னா, கிளென் மெக்ரா போடுறது இங்கே விழும், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டு. கில்லஸ்பி போடுறது இங்கே விழும், பிரெட்லி போடுறது இங்கே விழும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நல்ல கிரேட்டர் மாதிரி ஃபுல்லாக ஃபுட் மார்க் வந்துடும். ஸோ பேசிக்லி அந்த இடத்துல இவ்வளோ பெருசுக்கு பிளாக்காக நம்ம பார்த்தோம்னா நல்ல எய்மிங் ஸ்பாட். ஒரு சைத் அன்வரோட டிஸ்மிசல் பாருங்கள், அப்படி பேக் ஃபுட்டில் போவார், அப்படியே போல்ட் ஆகிடுவார். ஒரு பாசித் அலியோட டிஸ்மிசல் பாருங்கள், போல்ட் ஆகிடுவார். ஆனால் இன்னைக்கு, அதாவது ஷேன் வான் நான் வந்து பைசா கொடுத்து போய் பார்ப்பேன், இன்னைக்கு அதே ஷேன் வான் போட்டால் இந்த இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். கம்பேரிங் அகேன்ஸ்ட் எராஸ் பண்ணவே கூடாது, நான் பிலீவே பண்ணல. ஆனால் நம்ம ஒரு சின்ன ஒரு இது எடுத்துக்கலாம். அனில் கும்ப்ளே அந்த டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா, அந்த கிரேட் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா, விக்கெட்டாக எடுத்தார். அவர் போவார், ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் போயிட்டு ஒரு 8 for எடுப்பார் அடிலைடில், அந்த ரஃப் மார்க்கில் போடுவார். அதே மாதிரி ஷேன் வான் ஏகப்பட்ட விக்கெட் அந்த ரஃப் மார்க்கில் போடுவார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கலாமே, நம்ம அவங்களோட ஸ்ட்ரைக் போலர் ஃபார் ஆஸ்திரேலியா நேத்தன் லைன் அவங்களோட ஸ்ட்ரைக் ஸ்பின் போலர். அவங்க அதுக்காகவே ஆடுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமாடிட்டி மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க்கு ரைட் ஹேண்டருக்கு எங்கே போட்டாலும்
இந்த இடத்துல ஒரு குழி வந்துடும். ஆனால் ஹார்ட் வெஸ்டர்ன் விக்கெட் பிச்சில் ஹார்டாக இருக்கும்போது ஒரு ரஃப் மார்க் வரது ஒரு பேசேஜ் ஆஃப் பிளேல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் முன்னாடியே சொன்னேன் அந்த இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அந்த இம்பாக்ட் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் இன்னைக்கு இந்த இம்பாக்டை கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. பெரும்பாலும் நம்ம முந்தின காலத்தில் பார்த்தோம்னா பாகிஸ்தானி பிளேயர் சலீம் மலிக் 1-2 திரும்பி இப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த மேட்ச்ல இருந்து ஜடேஜா வந்து ஓவல் டெஸ்ட்ல வந்து ஹசீப் அமீது டிஃபென்ஸ் ஆட வச்சு ரஃப்லேருந்து போல்டு எடுப்பார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்சஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நானே ஹஷீம் அம்லாவுக்கு வந்து வேர்ல்டு கப்பில் போட்டு அதை எடுத்திருக்கேன். பட் இதில் எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ அப்படியே கிட்ட வாப்பா, சின்ன இஷ்யூன்னு சொல்கிறத விட போலருக்கு ஒரு சின்ன தலைவலி வந்திருக்குங்க இன்னைக்கு. ஜானி பேர்ஸ்டோ மற்றும் ஜோ ரூட் ஜடேஜாவை வந்து அந்த இடத்துல கவுண்டர் பண்ண, அதாவது ஓவல் டெஸ்ட் நம்ம ஜெயிச்சதுக்கு எந்த அளவுக்கு ஜஸ்பிரீத் பும்ராக்கு கிரெடிட் கொடுக்குறோமோ ஈக்குவல் மெஷர்ஸில் கிரெடிட் கொடுக்க வேண்டியது யார்? ரவீந்தர் ஜடேஜா. அவர் ரன் அடிச்சதுக்கா இல்லை, அவர் போலிங் போட்டதுக்கு. ஒரு எண்டை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டார். தம்பி இந்த பக்கத்தில் ரன் இல்லை, அந்த பக்கத்தில் பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. அந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆச்சு, விக்கெட் வந்தது. இந்த மேட்ச்சில் ஜோ ரூட்டும் பேர்ஸ்டோவும் என்ன அப்ரோச் எடுத்தாங்க ஸ்பின்னுக்கு, ரொம்ப அடிக்க முடியல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அது வந்து மோர் கிரிக்கெட்டை பற்றி பேசுறதோட இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஜோ ரூட் ஒரு 10 ஷாட் ஆனாருங்க, இப்படி திரும்பி இப்படி ஓகேயா 10 வாட்டி ஆனாரு. அதில் 9 வாட்டி படலை. 9 வாட்டிக்கு அப்புறம் ஒரு வாட்டி அண்டர் ஏஜில் பட்டு உருண்டி போச்சு. பேர்ஸ்டோ சிம்பிளாக என்ன பண்ணாரு, காலை வச்சுனாரு, வச்சுட்டு அப்படி போட்டு நின்றுட்டே இருந்தார், ஒன்றுமே படலை. இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது ஒரு போலராக நான் என்ன சொல்லிடுறேன், இந்த பாருப்பா நான் போலர் லெஃப்ட் ஆர்ம் ஓவர் போடுறேன், என்னோட லைன் ஆஃப் அட்டாக் இதாக இருக்க போது, இதோ இங்கே ஃபீல்டு இருக்குது, இங்கே ஃபீல்டு இருக்குது, இங்கே ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் உனக்கு. நீ பேட்ஸ்மேனாக ஃப்ரண்ட் அப் பண்ணுற, ரைட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் திரும்பி ஆடுறேன். ஆனால் நீங்கள் அதே ஜோ ரூட்டுக்கு சொல்லி பாருங்கள், அங்கேருந்து காலில் பட்டு அடிச்சுன்னா எல்பிடபிள்யூ பிளைண்ட் ஸ்பாட் இல்லைன்னு. நான் இப்படி நின்று ஆடப்போது தான் சார் அது பிளைண்ட் ஸ்பாட்டு, நான் இப்படி திரும்பினா அது பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது, ஃப்ரண்ட் ஆன். ஸோ நான் எல்லாருக்குமே என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, பால் இப்போ நான் உங்களுக்கு டெமோவே பண்ணி காட்டுறேன். இப்போ போடுங்க எனக்கு ரைட் ஹேண்டர் நார்மலாக இங்கே போடுங்க. ஸோ இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது, ஆடலாம் ஓகேயா, நார்மலாக ட்ரைவ் ஆடலாம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு அப்படியே அது நெகட்டிவ் போடுங்க, எனக்கு இது பிளைண்ட் ஸ்பாட்டு சார். ஓகே, நான் இங்கேருந்து ஆடணும், அவர் கிட்ட பட்டார் பாருங்க சூப்பராக, இப்படி வாங்க கிட்ட வாங்க. இந்த கோனுக்கு இந்த பக்கம் இப்படி நான் நிற்கிறேன், நீங்கள் இங்கே போடுறீங்க, காலில் படும், ஆட முடியாது, நேரம் ஆடுறதுலாம் கஷ்டம். என்ன பண்ணார் ஜோ ரூட்டு, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அப்படி படுத்து ஸ்வீப் அடிக்க ஆரம்பிச்சார். ஓகேயா, நோ ப்ராப்ளம், நீங்கள் அதுதான் அடிக்க போகிறீங்க, இங்கே ஒரு ஃபீல்டர் வாங்கிக்கோ, இங்கே ஒரு ஃபீல்டர் வாங்கிக்கோ, இப்போ அடி அப்படின்னு சொன்னால் முடியாது. ஏன்னா பட்டுச்சுன்னா டாப் வச்சு பட்டுச்சுன்னா காலி கலண்டுரும். என்ன பண்ணுறாரு, 2 ஷாட் இங்கே அடிக்கிறாரு, அப்புறம் போடுப்பா இப்படி திரும்பி அடிக்கிறாரு. இது ஃப்ரண்ட் ஆன். த மொமெண்ட் நீங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம், இப்படி திரும்பிட்டேன் போடுங்க, அவ்வளோதான் ஃப்ரண்ட். ஐ எம் ஃப்ரண்டிங் அப் டு த பால். இப்போ என்னோட கொஸ்டின், அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலாமா இல்லையாங்கிறது இல்லை, நெகட்டிவ் போடலாமா இல்லையாங்கிறது இல்லை. இந்த பக்கம் ஒருத்தர் லெஃப்டில் திரும்பி ஆடினா காலில் பட்டா அவுட்டு கொடுங்க, இட் இஸ் அன்ஃபேர். எப்படி ஒரு பவுலருக்கு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 2 பவுன்சர் தான் போடலாம். அம்பையர் சொல்லுவார், ஒரு பவுன்சர் போட்டோன்னே தம்பி ஒன்று போட்டேன், அடுத்தது போட்ட 2வது கொடுத்துருவேன்னு. 2 பவுன்சர் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், முடிஞ்சு போச்சு பவுன்சர் அப்படின்வாங்க. பேட்ஸ்மேன் உடனே பார்த்து அம்பையரை கேட்பாரு, 2 முடிஞ்சிச்சா அப்படின்னா, முடிஞ்சோடனே இப்படி நடந்து வருவாங்க நெக்கெல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் பவுன்சர் போட்டால் பவுலர் அலௌடு கிடையாது. பவுன்சர் போட்டால் பவுலரை வார்ன் பண்ணுவாங்க, வார்ன் பண்ணிவிட்டு அடுத்த தடவை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. பவுலிங்கில் அலௌடு கிடையாது, டேஞ்சர் ஏரியாவில் ஓடினா அலௌடு கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் பேட்ஸ்மேன் மட்டும் இப்படி ரைட்டில் நின்றுட்டு இப்படி லெஃப்ட்டில் திரும்பி அடித்தா எல்பிடபிள்யூ கிடையாதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம். அங்கேருந்து பட்டி இன் லைன் ஸ்டம்பில் வந்து அடித்தா அவுட்டுன்னு கொடுத்தா போலிங் அண்ட் பேட்டிங்க்கு பேரிட்டி கொஞ்சம் ரீட்டைன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி ஜானி பேர்ஸ்டோ வந்து ஜடேஜா அவர் அண்ணே அடிக்கலை, இப்படி நான் ஆடினார். ஏன் ஆடினார், ஜோ ரூட் இப்படி அடிச்சாரு, 2 ரன் வந்தது, 3 ரன் வந்தது, அவர் பேடப் பண்ணிட்டார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேசேஜ் ஆஃப் பிளே. எப்போ, அதாவது கிட்ட வாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பிளேஷன். பால் அங்கே போடுங்களேன், இந்த ஹைட்டில் போடுங்களேன், இந்த ஹைட்டில் போடுங்க அடிக்கிற மாதிரி. ஸோ இந்த ஹைட்டில் என்ன பண்ணாங்க, முன்னாடி டக்ளஸ் ஜார்டின்னு ஒரு கேப்டன் கிட்ட வாங்க, ஓடி வந்து பிராட்மேன் அவுட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, லெக் சைடில் ஃபுல்லாக ஃபீல்டர் வச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபீல்டர் வச்சுட்டு பிராட்மேன் அவுட்டே ஆக முடியல, இந்த ஹைட்டில் போட்டுப்பான். இப்படி போட்டுங்க, அவர் இப்படி அடிச்சுனே இருந்தார், அடிக்க முடியல, 2 ஃபுல்லாக ஃபீல்டர் நிறுத்திட்டாங்க. அது பாடி லைன் சீரீஸ்னு பேர். அதுக்கப்புறமா ஆஷ்லி ஜேல்ஸ் போட்டார், ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ், ஏகப்பட்ட பவுலர்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற அதுலேயே ஒரு டச் அப் லைன் கொடுக்குறேன், உஸ்மான் கவாஜா பியூட்டிஃபுல்லாக ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாரு, இப்படி நின்றுட்டு இருக்காரு ஃப்ரண்ட் அப் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கிறார் பால் போட்டால், அது வந்து அகைன் ரிவர்ஸ் ஸ்வீப். இவராவது பரவாயில்ல, அலெக்ஸ் கேரி வந்து ஓவர் த ஸ்டம்ப்ஸ் போகிறாங்க, அலெக்ஸ் கேரி இப்படி நின்று இருக்காரு, இப்படி திரும்பி நின்று இப்படி அடிக்கிறார் இங்கேருந்து.
அதாவது அவர் லெஃப்ட் ஹேண்டருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. லெஃப்ட் ஹேண்டரு ஆஃப் ஸ்பின்னர்னா சொல்லிட்டாரு, இந்த பாருப்பா நீ ஓவர் அங்கேருந்து போட்ட ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற, ஓவர்லேருந்து போடுறாங்க, இது பிளைண்ட் ஸ்பாட். இப்போ அந்த பவுலர் அங்கே போடுறான், திரும்பி இப்படி ஃப்ரீ ஹிட் மாதிரி அடிக்கிறாரு. ஏன்னா பால் இங்கே பிச் ஆயிடுச்சு, எல்பிடபிள்யூ கிடையாது. என்ன மோட் ஆஃப் டிஸ்மிஸல் கொடுப்பீங்க? ஆன் டாப் ஆஃப் த டோர் ஆஃப் ஸ்பின்னர் போறாரு லெஃப்ட் ஹேண்டருக்கு, இந்த பக்கம் 4 ஃபீல்டர் தான் இருப்பாங்க, பின்னாடி ஃபீல்டரே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷார்ட் பால் போடக்கூடாது, ஃபீல்டரை உள்ள வச்சிருப்பாங்க. நீ இப்படி திரும்பி அடிச்சேன்னா என்ன வாட் இஸ், நீங்க திரும்பி அடிங்க, ஆனால் எல்பிடபிள்யூ கொடுங்க சார். ஹவு கேன் யூ சே இட் இஸ் நாட் எல்பிடபிள்யூ when you turn? அதாவது நான் திருப்பி சொல்றேன், 2 சைடும் போட்டால் எல்பிடபிள்யூ கொடுங்கன்னு சொல்ல வரல. ஒரு பேட்ஸ்மேன், அதாகப்பட்டது ஒரு பேட்ஸ்மேன் திரும்பி நான் லெஃப்ட்லையும் ஆடுவேன் ரைட்லையும் ஆடுவேன்னு காமிக்கிறாருல முதல் தடவை. அம்பையர் பேட்ஸ்மேனை கூப்பிட்டு, பார் தம்பி 2 பக்கமும் டீ கடையில் டீ ஆத்துற நீ, 2 பக்கம் போட்டாலும் அவுட் இனிமே நீ ஒரு தடவை அந்த ஷாட் ஆடினாலே அந்த ரூல் அப்ளிகபிளாக ஆகணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சேம் இந்த பிளைண்ட் ஸ்பாட், நீ கமிட் பண்ண இடத்துல நின்று ஆடினா மட்டும்தான் பிளைண்ட் ஸ்பாட். எப்போ நீ ரிவர்ஸ் ஸ்வீப்போ ஸ்விட்சிட்டோ ஆடுறியோ அது பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது. ஸோ கேம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீலங்காவையும் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் போட்டு பரட்டிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் ஸ்ரீலங்கா ஆர் டெஃபினெட்லி இன் ஃப்ரண்ட். சண்டிமல் ஒரு பியூட்டிஃபுல் 100 அடிச்சிருக்காரு. அங்கே டெஸ்ட் மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அந்த 1 நாள் ஆறுதுங்கிறது கூட இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக அமையலாம். T20 அகேன் காட்டுங்களேன். நான் அகேன் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் புவனேஸ்வர் குமார். அந்த பாலில் சீம் கிடையாது, ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வந்து சொன்ன பேச்சு அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் காட்டுது. அந்த ரிதம்னா என்ன? ஒன்றுமே கிடையாது. ஓடி வரும்போது இந்த ஸ்ட்ரைட் லிங்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா பால் ஸ்விங் ஆகாது. பிடிக்கும்போது பாலை டைட்டாக பிடிச்சிட்டா ஸ்விங் ஆகாது. இந்த கேப் இல்லாமல் இருந்ததுன்னா ஸ்விங் ஆகாது. நக்கிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்விங் ஆகாது. ஃபாஸ்ட்டாக போட பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகாது. இப்போ அவர் போடுறதுக்கு ஸ்விங் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு பேச்சே இல்லை. 2 பக்கமும் சும்மா பாலை விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. இதான் நடக்குது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் பங்களாதேஷும் ஒரு T20 சீரிஸ் ஆனாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கம்ப்ளீட்டாக ப்ளே அவுட் பண்ணிட்டாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ்லும் பங்களாதேஷை ப்ளே அவுட் பண்ணிட்டாங்க. ஜேடன் சீல்ஸ் பியூட்டிஃபுல்லாக bowling போட்டார். வெஸ்ட் இண்டீஸ்க்கு பேட்டிங் ப்ராஸ்பெக்ட் வருது. கைல் மேயர்ஸ் பங்களாதேஷை பார்த்தாலே பிடிச்சி மேயறாரு. ஸோ இதுதான் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் கொடுத்த இந்த டெமோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பவுன்சர்ஸ் அதை பற்றி நம்ம பேசுவோம்.